தற்போதைய அண்மைச் செய்தி. ஆந்திர மாநிலத்தில் பேருந்து தீப்பிடித்து இறந்த விபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே சொகுசு பேருந்து தீப்பிடித்து ஏற்பட்ட விபத்தில் 25 பயணிகள் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் தமிழகம் திருப்பூரைச் சேர்ந்த இளைஞரும் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விஜயன். ஆந்திர மாநிலத்தில் ஏற்பட்ட சொகுசு பேருந்து தீப்பிடித்து 25 பயணிகள் உயிரிழந்ததில் தற்பொழுது ஒருவர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் என்பது தெரிவதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உயிரிழந்ததாக கூறப்படும் நபர் யார்? விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. அதாவது ஆந்திராவில் நேற்று முன்தினம் நடந்த அந்த ஆம்னி பேருந்து தீ விபத்துல திருப்பூர் வாலிபர் உயிரிழந்திருக்காங்க. வெங்காய வியாபாரியான மகன் இந்த ஆம்னி பேருந்து தீ விபத்துல உயிரிழந்தது திருப்பூர் பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் இருந்து நேற்று முன்தினம் மாலை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த பெங்களூருக்கு தனியார் ஆம்னி பேருந்து புறப்பட்டு சென்றது. நேற்று முன்தினம் அதிகாலை ஆந்திர மாநிலம் கர்னூல் அருகே போயிட்டு இருக்கும் போது இந்த தனியார் ஆம்னி பேருந்து அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதுல அதாவது பேருந்து டீசல் டேங்க் வெடித்து தீப்பிடிக்குது. இதுல பேருந்தில் பயணம் செய்த 40 பேர்ல 20 பேர் அந்த தீ விபத்துல உயிரிழந்துடுறாங்க. இதுல திருப்பூரை சேர்ந்த அந்த வெங்காய வியாபாரியினுடைய மகனும் உயிரிழந்திருக்கிறாருன்னு தெரிய வந்திருக்கு. அதாவது குறிப்பா திருப்பூர் மாநகரம் அந்த பூலுவப்பட்டி லட்சுமி நகரை சேர்ந்தவர் தான் இந்த ராஜா. இவர் இந்த பகுதியில தள்ளு வண்டியில வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாரு. இவரது மனைவி சாந்தி. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இவங்களுடைய இளைய மகன் தான் யுவன் சங்கர் ராஜா. இவர் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ ஆய்வகத்துல வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவர் தீபாவளி பண்டிகைக்கு விடுமுறை கிடைக்காத காரணத்தினால பண்டிகை முடித்த பிறகு விடுமுறை எடுத்துக்கொண்டு பெற்றோரை பார்ப்பதற்காக திருப்பூருக்கு ஆக்சுவலா நேற்று முன்தினம் திருப்பூருக்கு புறப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலையில இந்த ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த அந்த விபத்துல இந்த திருப்பூரை சேர்ந்த யுவன் சங்கர் ராஜா இந்த தீ விபத்துல பலியாகி இருப்பது திருப்பூர் பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.